பிள்ளையான பற்றின செய்திகள் ஒன்றையும் காணையில் அவருடைய சிலமன காணையில் என்று சொல்லி நேற்றைய காணொலியில் சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தா பிள்ளையான பற்றின ஒரு செய்தி ஒன்று வந்திருக்குது. என்ன செய்திருக்காருன்னு சொன்னால், அவர் ஒரு அடிப்படை மனித உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கின்றார் நீதிமன்றத்தில். அதில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா மற்றும் முக்கியமான போலீஸ் அதிகாரிகள் எல்லோருடைய பெயரையும் குறிப்பிட்டு இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார். இன்றைய செய்திகளில் அதை குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம். உப்பை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை விசேட அனுமதி ஒன்றை இருக்கிறது. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் நேற்று சொகுசு வாகனங்களின் ஏல விற்பனை இடம்பெற்று அரசாங்கத்துக்கு 200 மில்லியன் ரூபாவுக்கு மேல் வருமானம் கிடைத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. அது குறித்தும் சற்று விரிவாக பார்க்க இருக்கின்றோம். போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் நபர் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றார். யார் அந்த நபர், போலீசார் எதற்காக அவரை சுட்டார்கள் போன்ற விவரங்களையும் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உள்ளடங்கலாக மேலும் பல செய்திகள் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. அத்துடன் ஒரு கேலி சித்திரமும் இருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மே மாதம் 16ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். நேற்று தான் சொல்லியிருந்தாங்க, நாட்டில் நிறைய சம்பவங்களை நாங்கள் மறந்துட்டோம். செவ்வந்தி என்று கொஞ்ச நாள் கதைச்சோம், செவ்வந்தியை மறந்துட்டோம். பிள்ளையான் என்று கதைச்சோம், பிள்ளையான மறந்துட்டோம் என்று சொல்லி ஒரு பட்டியல் ஒன்றை நேற்றைய காணொலியில் வாசிச்சிருந்தான். எல்லா விஷயங்களையும் நாங்கள் மறந்து கொண்டு போகிறோம் என்று சொல்லி இப்போ பார்த்தா பிள்ளையான பற்றின ஒரு செய்தி ஒன்று வந்திருக்குது. பிள்ளையான் அடிப்படை மனித உரிமை மனு ஒன்றை நீதிமன்றத்தில் தன்னுடைய சட்டத்தரணிகள் ஊடாக தாக்கல் செய்திருக்கின்றார். ஏனென்று சொன்னால், தன்னை கைது செய்து இந்த மாதிரி தடுத்து வச்சுக்கிறது அடிப்படை மனித உரிமை மீறல், இது முறையற்றது என்று சொல்லி அப்படி ஒரு வழக்கொன்றை தாக்கல் செய்திருக்கின்றார். இந்த வழக்கில் இந்த மனுவில் பிரதிவாதிகள் என்று சொல்லி கொஞ்சம் பேர் குறிப்பிடத்தானே வேணும். அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமான ஆக்கள். ஒன்று பாதுகாப்பு அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா, அதே போல சட்டமா அதிபருடைய பேரும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போல போலீஸ் உயர் அதிகாரிகள், குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர், குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய விசேட விசாரணை அதிகாரி, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர், அதே போல பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய என்று சொல்லி நிறைய பேருடைய பெயர்களை பிரதிவாதிகளாக குறிப்பிட்டு பிள்ளையான் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார். பொதுவாக இந்த மாதிரி கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்படுறார்களுக்கு உரிமை இருக்குது. இப்படி மனுக்கள் தாக்கல் செய்யறதுக்கு நீதிமன்றத்தினுடைய உதவியை நாடுறதுக்கான உரிமை அவர்களுக்கு இருக்குது. எனவே அந்த அடிப்படையில் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார். எனவே இந்த மனு மீதான விசாரணை எப்பொழுது இடம்பெறும், இந்த மனுவை ஆதாரமாக வைத்து பிள்ளையான் விடுவிக்கப்படுவாரா இல்லையா என்பதை நீதிமன்றம் முடிவெடுக்கும். எனவே காத்திருந்து பார்ப்போம். நாட்டில் தற்பொழுது நிலவி வருகின்ற உப்பு தட்டுப்பாட்டுக்கு ஒரு தீர்வை காணும் விதமாக அமைச்சரவை ஒரு அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. உப்பை இறக்குமதி செய்கிறதுக்கு, அதாவது ஜூன் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் தாராளமாக உப்பை இறக்குமதி செய்ய முடியும் என்று சொல்லி ஒரு விசேட அனுமதியை அரசாங்கம் கொடுத்திருக்கிறது, அமைச்சரவை கொடுத்திருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வகையான உப்புக்கள் இறக்குமதி செய்யப்படுமாம். ஒன்று அயடின் கலந்த உப்பு, நேரடியாக பொதுமக்கள் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியான கேட்டகரியில் ஒரு வகையான உப்பு இறக்குமதி செய்யப்படும். அதே போல அயடின் கலக்காத உப்புகளை தொழிற்சாலைகள் இறக்குமதி செய்ய முடியும் என்று சொல்லி, எனவே இந்த 2 கேட்டகரிக்குள்ளேயும் நீங்கள் ஜூன் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் தாராளமாக உப்பை இறக்குமதி செய்ய முடியும் என அமைச்சரவை விசேட அனுமதியை வழங்கியிருக்கிறது. ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமான 26 சொகுசு வாகனங்கள் நேற்று ஏல விற்பனைக்கு விடப்பட்டு அதில் 17 வாகனங்கள் நேற்று ஒரு நாளில் விற்கப்பட்டிருக்கிறது. இந்த சொகுசு வாகனங்களை ஏலத்தில் எடுக்கிறதுக்காக பெரிய பெரிய பணக்காரர்கள், வியாபாரிகள் என்று சொல்லி 108 பேர் வந்திருக்கணும். எனவே கடுமையான போட்டி இருந்திருக்கு போல நடக்குது. அதில் 17 வாகனங்கள் நேற்று ஒரு நாளில் விற்கப்பட்டிருக்கிறது. இந்த 17 வாகனங்களையும் விற்றதன் மூலம் அரசாங்கத்துக்கு 200 மில்லியன் ரூபாவுக்கு மேல் லாபம் கிடைத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே இந்த மாதிரி சொகுசு வாகனங்களை அமைச்சர்களும் ஏனைய அரசாங்கத்தில் இருப்பவர்களும் அவர்களுடைய உதவியாளர்களும் பாவிக்கிறதை விட்டுட்டு இந்த மாதிரி ஏலத்தில் விற்பனை செய்து அந்த காசை அரசாங்கம் எடுத்து பொதுமக்களுக்கு பயன்படுத்துறது உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டிய மிக முக்கியமான விடயம். இலங்கையினுடைய வரலாற்றில் இப்படியான சம்பவங்களை நாங்கள் இதுக்கு முதல் கேள்விப்பட்டதே கிடையாது. எனவே இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக என்று கூட நாங்கள் அதை சொல்ல முடியும். இதுவே இப்போ ரணில் விக்ரமசிங்கவோ அல்லது சஜித் பிரேமதாசாவோ அல்லது வேறு யாரோ ஜனாதிபதியாக இருந்திருந்தால் இந்த வாகனங்கள் இப்படி ஏல விற்பனையில் விற்கப்பட்டிருக்குமா, இவ்வளவு லாபம் அரசாங்கத்துக்கு கிடைச்சிருக்குமா? கட்டசி வரைக்கும் இல்லை. இந்த வாகனங்களோட சேர்த்து இன்னும் நிறைய வாகனங்களை இறக்குமதி செய்து தாங்கள் நல்லா ஓடி திரிஞ்சிருப்பினோம். இதில் இருந்து அதில் போகிறதுக்கு 10 வாகனங்கள் தொடரணியாக போயிருப்பினோம். தானே? எனவே அந்த வகையில் பார்க்கக்குள்ள நேற்று அரசாங்கத்துக்கு 200 மில்லியன் ரூபாய்க்கு மேலே லாபம் கிடைச்சிருக்குது இந்த வாகனங்களை விற்றதால். அது மட்டும் இல்லை, இது மட்டும் இல்லை லாபம். அந்த வாகனங்களை வச்சு பாவிச்சிருந்தா அதுக்கு எரிபொருள், அதுக்கு சாரதி, அதுக்கு மெயின்டெனன்ஸ் என்று சொல்லி ஒவ்வொரு வருஷமும்
எக்கச்சக்கமான காசு போய்க்கொண்டே இருக்கும் தானே. எனவே தேவையில்லாத வீண் ஆடம்பரங்களை கட்டுப்படுத்தி அரசாங்கம் இப்பொழுது காசை மிச்சம் பிடிக்கிறதுன்றது ஒரு சாதகமான விடயம். நானோயா பகுதியில் ஒரு ஃபியூவல் டேங்கர் ஒன்று கவிழ்ந்து அதிலிருந்து நிறைய எரிபொருள் எல்லாம் சிந்தி பொதுமக்கள் கியூவில் நின்று அந்த எரிபொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போன செய்தியை நேற்றைய காணொலியில் சொல்லியிருந்தாங்க. இப்போ அதிகாரிகள் சொல்லியிருக்கிறோம் என்னென்னு சொன்னால், அந்த எரிபொருள் சிந்தின இடம் இருக்கல்லோ அந்த இடத்துல மழை பெய்ததன் காரணமாக அதில் சிந்தின எரிபொருள் எல்லாம் நிறைய இடங்களுக்கு அடித்து செல்லப்பட்டிருக்காம். அது தேயிலை தோட்டங்களுக்குள்ளே போயிருக்காம். அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்டங்களுக்குள்ளே போயிருக்காம். அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் வசிக்கிற மக்கள் தண்ணீர் எடுக்கிற இடங்கள் இருக்கு தானே, குடி தண்ணீர் எடுக்கிற இடங்கள், அதுக்குள்ள எல்லாம் போயிட்டு அந்த எரிபொருள் கலந்திருக்காம் என்று சொல்லி, எனவே ஒரு இடத்துல சிந்தின அந்த எரிபொருள் மழை பெய்ததன் காரணமாக எல்லா இடமும் பரவி இருக்கு என்று சொல்லி இப்ப விசாரணைகள் மூலம் தெரிய வந்திருக்கு. எனவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், இந்த காணொலியை பார்க்கக்கூடிய மக்கள் தயவு செய்து அவதானமாக இருக்கணும். நீங்கள் குடிநீர் எடுக்கிற இடத்துல தயவு செய்து செக் பண்ணி பாருங்க, தண்ணி சரியா இருக்கா அல்லது ஓயில் ஏதாவது கலந்திருக்கான்னு சொல்லி. உங்களுக்கு தண்ணியில ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தயவு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உடனே அறிவிக்கலாம். போலீஸுக்கு கூட நீங்கள் அறிவிக்க முடியும். ஏனென்று சொன்னால் நிறைய இடங்களுக்கு அது பரவி இருக்குன்னு சொல்லப்படுகிறது. எனவே அனைத்து பொதுமக்களும் அவதானமாக இருப்பது நல்லது. நேற்று கொழும்பு நீதிமன்றத்தில் ஒரு சம்பவம் நடந்தது தானே. அதாவது இந்த ஹரக்கட்டா என்று சொல்லப்படுற பாதாள உலக குழுவை சேர்ந்த முக்கிய ஆளை கொண்டு விசாரணைக்கு கூட்டிக் கொண்டு வரைக்குள்ள அவர் திடீரென்று சொல்லிவிட்டார் மீடியாக்காரரை பார்த்து, இந்த மாதிரி முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸும் அதே போல தேசபந்து தென்னகோன் அவர்கள், போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் அவர்களும் தன்னிட்ட 30 கோடி ரூபாய் கேட்டதென்றும் அதை தான் கொடுக்க மறுத்ததன் காரணமாக தன்னை பிடிச்சி ஜெயிலுக்குள்ள போட்டிருக்கிறோம் என்று சொல்லியும் ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சவர். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குற்றச்சாட்டு சம்பந்தமாக உத்தியோகபூர்வமான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு பிரிவினர் நேற்று ஆரம்பித்திருக்கிறார்கள். அது அவர் போற போக்கில் சொல்லிட்டு போனாலும் அதை அப்படியே சாதாரணமாக விட முடியாது. என்று சொன்னால் எல்லா ஊடகங்களையும் அது பதிவு செய்யப்பட்டு செய்தி எல்லா இடமும் பரவிட்டது. எனவே இப்போ பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர், அதாவது முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கின்ற போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் ஆகியோருக்கு எதிராக இப்பொழுது குற்றப்புலனாய்வு பிரிவினர் இந்த விடயம் சம்பந்தமாகவும் இப்பொழுது விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை கேள்விப்படையக்குள்ள எனக்கு வடிவேல் இந்த காமெடி ஒன்று தான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு படத்தில் நடிகர் போண்டாமணி பிச்சைக்காரனா வருவர், நடிகர் தியாகு இன்ஸ்பெக்டரா வருவர், வடிவேலு ஏட்டையாவா வருவர். அப்போ போண்டாமணி பிச்சை எடுத்த காசை வேல் பறிச்சு இடியப்பமும் பாயாவும் வேண்டி சாப்பிடுவினோம். அதை பார்த்துட்டு போண்டாமணி பேசுவார், இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க என்னோட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம் என்று சொல்லி தானே. அதே மாதிரி தான் போயும் ஒரு பாதாள உலக குழுக்காரன்கிட்ட ஒரு குடுகடத்தில் போயிட்டு 30 கோடி ரூபாய் காசு கேட்டிருக்கணும். ஆறுன்னு கேட்டால் போலீஸ்மா அதிபரும், நாட்டினுடைய போலீஸ்மா அதிபரும் அதே மாதிரி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும். எனவே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் போலீஸ்மா அதிபரும் போயிட்டு குடுகடத்திலாக்கள்கிட்ட காசு கேட்டால் 30 கோடி, அவையில் எப்படி மதிப்பினம், இவையில் எப்படி மதிப்பினம்? எனவே இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் கடந்த காலங்களில் நடந்திருக்குது. இப்போ நல்ல காலம், விசாரணைகள் மூலம் எல்லா தகவல்களும் வெளியில் தெரிய வருது. போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் நபர் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், காலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தெலிக்கடை என்று சொல்லப்படுற ஒரு இடம், அங்கே போலீஸுக்கு தகவல் கிடைச்சிருக்கு, இந்த மாதிரி ஒரு வீட்டில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுது என்று சொல்லி. எனவே போலீஸ் விசாரிக்கிறதுக்கு போயிருக்காங்க, கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுதா இல்லையான்றதை பார்க்க போயிருக்கிறோம் போலடக்கு. அப்போ அந்த வீட்டில் இருந்த நபர் ஒரு ஆள் திடீரென்று ஓடி வெளியில் போலீஸை ஒரு வாளால் வெட்டி இருக்கிறார். அப்படி வெட்ட முற்படைக்குள்ள போலீஸ் என்ன தற்பாதுகாப்புக்காக அவரை சுற்றிருக்குது. அதில் அவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தெலிக்கடை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். அவருக்கு 30 வயசு இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. காயம் அவ்வளவு சீரியஸான காயம் இல்லை என்று சொல்லப்படுது. ஏன்னு சொன்னால் சும்மா தற்பாதுகாப்புக்காக சுட்டது தானே. இருந்த போதிலும் கூட அந்த குறிப்பிட்ட நபர் இப்பொழுது காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இது சம்பந்தமான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். நாட்டில் இடம்பெறுகின்ற வீதி விபத்துக்கள் சம்பந்தமாக போலீஸ் தலைமையகம் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அதிர்ச்சி ஊட்டும் புள்ளி விவரம் ஒன்று வந்திருக்கு. அதாவது இந்த வருஷம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நேற்று முன்தினம் மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும், ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் வீதி விபத்துக்கள் காரணமாக 965 பேர் செத்திருக்கணும். 965 பேர் செத்திருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1842 பாரதூரமான விபத்து
விபத்துக்கள் இடம்பெற்றிருக்காம். 1842 பாரதூரமான விபத்துக்கள். அதே போல சிறு விபத்துகள், சாதாரண விபத்துக்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் 902 விபத்துக்கள் நடந்திருக்காம் என்று சொல்லி போலீஸ் தலைமையகம் வெளியிட்டுள்ள இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு குறுகின காலத்தில் வீதி விபத்துக்கள் காரணமாக 965 பேர் சாகுறன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை. எனவே வீதி விபத்துக்களை கட்டுப்படுத்துறதுக்கு அரசாங்கம் இறுக்கமான நடவடிக்கைகளை எடுக்கணும் என்றுதான் பொதுமக்களாகிய எங்களுடைய எதிர்பார்ப்பு. இந்த செய்தி ஒருபுறம் இப்படி இருக்க, வல்வெட்டித்துறையிலிருந்து ஒரு செய்தி வந்திருக்கிறது. நேற்றைய நாளில் வல்வெட்டித்துறையினுடைய பல பகுதிகளில் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி வழங்குகின்ற நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது. அந்த நிகழ்வில் எடுக்கப்பட்ட ஒளிப்படங்களை தான் இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இவ்வாறாக முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி வழங்குகின்ற நிகழ்வுகள் தாயகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதே போல இன்னும் ஒரு செய்தி வந்திருக்கிறது. நல்லூரில் இருந்து, நல்லூர்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, நல்லூர் கந்தசாமி கோயில் இருக்கல்லோ, அந்த கோயில் வளாகத்துக்குள்ள, அந்த சுற்றாடலுக்குள்ள ஒரு அசைவ உணவகம் ஒன்று திறக்கப்பட்டிருக்காம். அந்த அசைவ உணவகம் திறக்கப்பட்டதுக்கு எதிராக பொதுமக்கள் தங்களுடைய எதிர்ப்பையும் தங்களுடைய கவலையும் வெளியிட்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், நல்லூர் ஆலய சுற்றாடல் என்றது எவ்வளவு ஒரு புனிதமான இடம் என்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே அந்த ஆலய சுற்றாடலுக்குள்ள ஒரு அசைவ உணவகம் திறக்கப்படுறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் இல்லை. இது சம்பந்தமாக ஒரு கடிதம் ஒன்று எழுதி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, யாழ் மாநகர சபையினுடைய ஆணையாளருக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடிதத்தை எழுதி அனுப்பியவர் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியைச் சேர்ந்த யாழ் மாநகர சபையினுடைய 4ஆம் வட்டார உறுப்பினர் சானா ராஜகுமார் என்பவர் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் இந்த மாதிரி ஆலய சுற்றாடலில் இப்படி அசைவ உணவகம் அமைக்கப்பட்டது மக்களுடைய மனங்களை புண்படுத்துகின்ற ஒரு செயல். இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லை என்று சொல்லி அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் யாழ் மாநகர சபையினுடைய ஆணையாளருக்கு. எனவே இந்த கடிதம் சம்பந்தமாக யாழ் மாநகர சபையினுடைய ஆணையாளர் என்ன விதமான நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். கொழும்பு மாநகர சபை கதிரையை சுற்றி 2 பேர் சுற்றி வரினம். ஒரு ஆள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா, மற்றவர் சஜித் பிரேமதாசா. 2 பேருமே சுற்றி வரினம். பார்த்தா 2 பேருமே ஒரு லொக்குக்குள்ளே மாட்டுப்பட்டிருக்கணும். ஆக்சுவலாக இது ஒரு கேம் உண்டு. எத்தனை தடவை தான் சுற்றினாலும், எவ்வளோதான் சுற்றினாலும் இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. 2 பேரும் மாறி மாறி சுற்ற வேண்டியதான். எனவே கொழும்பு மாநகர சபை என்றது இந்த 2 கட்சிகளுக்கும் இடையில கிடந்து இழுபட்டு கொண்டிருக்கிறது என்ற அர்த்தத்தில் இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கலாம். எனவே இந்த கேலி சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.